அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். வஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இத்திரைப்படத்தின் இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், ஹீரோயின் மற்றும் இப்படத்தில் நடித்துள்ள நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் பாடகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வஞ்சி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள செய்தியாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பணியாற்றி வருங்கிறத நான் சொல்லலை, அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. மேடையில் அமர்ந்துள்ள இயக்குநர்கள் சங்கத்தின் பொருளாளர் பேரரசு அவர்களே, இசையமைப்பாளர் தீனா அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இசைக்கு ராஜா அவர்களே, நீங்கள்லாம் ஆவலோட கைத்தட்ட காத்திருக்கும் கூர் சுரேஷ் அவர்களே, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கேள்வி கேட்க ரெடியாக இருக்கும் பாலா மற்றும் செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராஜநாயகன் நல்ல உதாரணம். ஒய்ஃபை ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம்னா வச்சுங்களேன், நம்ம படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட் கூட வேணாலும் சேர்ந்து சாங்கு ஆடலாம். கரெக்டாக ஒரு ஐட்டம் சாங்கை வச்சுட்டு அவரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில். எங்கே இது மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக ஃபஸ்ட்டு படம் மஞ்சக்குருவின்னு ஒரு படம் பண்ணார். இப்போ 2வது படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி அவர் கராத்தே மாஸ்டர் நினைக்கிறேன். அது குங்ஃபூ மாஸ்டர். அவர் பேமெண்ட்டை கேட்டோம்னா குங்ஃபூவில் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆனால் அவர் வேர்வை காயும் முன்னே கூலி கொடுக்குறதுக்கு ஒரு உதாரணம் ராஜநாயகம். படத்தில் அத்தனை பேருக்கும் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகி சால்வ் போடும்போது ஃபோட்டோகிராஃபர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நான்வெஜ்ஜாக உட்காந்துருக்கனால இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்லாம் எல்லா ஃபோட்டோவும் நல்லா அழகாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசர்வ் பேங்க் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் சிக்னேச்சர் வந்தால் செல்லும். அது மாதிரி இப்போ இந்த கதாநாயகி இருந்தால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேல்யூ வரும். ஆனால் அந்த கதாநாயகி நம்ம காயத்ரி தொகுப்பாளி சால்வ் போட மறந்துட்டாங்க. அப்புறம் சொன்ன பிறகு தான் அதை பண்ணாங்க. முதல்ல பிஆர்ஓ கார்த்திக் ஹீரோயினை தான் மதிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்டரை மதிக்கணும். ஸோ அது கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்கணும் கார்த்திக். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட கேரளாவில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கருப்பு ஆட்டோக்கள் நிறையா வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட்டோ வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொன்று, இந்த படத்தில் ட்ரெய்லரு சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம் நினைக்கிறேன், 2வது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரே. ஏன்னா கதாநாயகன்ற கதை சொல்லி அவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகியை போட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த சாங்கில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள், சிறு முதலீட்டு படங்கள் நிறைய ஓடணும். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல விரைவினை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது, அதை விட தமிழ் ஒட்டும் தெரியாது. கம்மிங் ஃப்ரம் கேரளா. நான் வரும்போது தினாஷ் சார் காலில் தொட்டு வழங்கினேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ அ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். அது என்னோட டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொன்னும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணால் வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த இப்போ டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள்
கரெக்டாக அது வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும், நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ராஜேஷ் சொன்னார். அண்ட் ஹீ கேம் மீ அ ரெஃபரன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் எம்எஸ்வி சாங்ஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வேணும்னு அவர் சொன்னார். நான் கொடுத்த டியூனை அவர் அப்படியே அப்ரூவும் பண்ணிட்டார். அப்போது எனக்கு பிடிச்ச டியூனை அவருக்கும் பிடிச்சதுனால அது வெளியே வந்தது. அதில் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ரொஃபெஷன் இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இட் வில் சவுண்ட் மோர் பெட்டர் ஆஃப்டர் ஆல் தோஸ் ஃபைனல் மிக்சஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் ராஜநாயகம் சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜேஷ். உண்மை சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த படத்தோட பின்னாடி தான் நான் நல்லா கஷ்டப்பட்டு கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் தமிழ் லிரிக்ஸே தெரியும், ஆனால் ஸ்பீடாக பேச தெரியாது. இருந்தாலும் தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இளையராஜா சாங்னா எனக்கு உசுறு. அதுதான் எனக்கு பயங்கர, அதாவது எனக்கு எப்படி சொல்ல தெரியாது. ராஜா சார்னா சொன்னால் நம்ம மனசு அப்படி ஒரு என்ன சரி. இப்போவும் கூட அவர் மியூசிக் பண்ணுற அந்த மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் எனக்கு ராஜேஷ் சார் தான் ഇതിനൊരു അവസരം തന്ന, ലിറിക്സ് എഴുതാനുള്ള ഒരു ചാൻസ് കൊടുത്താரு. அவர் சொன்னார். பின்ன நம்ம சஜித் சங்கர் சார் அவர் டியூன் சொன்னார். அப்போ முடியுமான்னு கேட்டார். ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி அந்த சோறு தண்ணி உண்டாச்சு. அப்போது தெட்டுகளை ரொம்ப தவறுகள் இருக்கும், எல்லாரும் மன்னிக்கணும். இருந்தாலும் நான் தமிழை படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எனக்கு தமிழ்னா உயிர். கேரளாவில் இருந்தாலும் எனக்கு சின்னதுல இருந்தே எம்ஜிஆர் படம் எங்கள் அம்மா கொண்டு காட்டி அப்படியே தமிழ்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, அவ்வளோ உயிர் எனக்கு. நான் இவர் தான் வேற 2-3 படங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒரு தமிழன் இல்லை என்றாலும் தமிழை நேசிக்கிறேன், ரொம்ப உசுறு. தேங்க்யூ. இதில் ராஜேஷ் சாரை எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அவரு தான் நீ எழுத முடியும்னு அப்படி இதாச்சு. அப்போ நான் அதை குறித்து ரெஃபர் பண்ணேன், ரொம்ப படித்தேன். நான் இப்போ திருக்குறள் எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு நிறைய ஃபியூச்சர் படம் வந்திருக்கு, அதனால தான் நான் படிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த மாட்டு பொங்கல் அப்படியும் இப்போ நம்மளும் ஓணம் எல்லாம் பண்டிகை எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நான் பார்க்கவே கம்பெனி ஒர்க் பண்ணும்போது கேஷ் எல்லாம் சின்ன சேலரி தான் இருந்தாலும் நான் இப்படி ராமேஸ்வரம் அப்படியெல்லாம் இது பாலமேடு அப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டை பார்ப்பேன். தமிழ் சம்ஸ்காரம் அதாவது கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியலை அப்படி வந்தது. இருந்தாலும் பாட்டில் தவறுகள் இருக்கும், மன்னிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லணும். சஜித் சங்கர் சார் பெரிய கிரேட் மியூசிக் சார். அவரை ஒரு இதெல்லாம் விடாது, அப்படி பண்ணா சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அதை எழுதினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சொன்னாலும் தீராதுங்க. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நான் சீசா திரைப்படத்தின் இயக்குனர் குணா சுப்பிரமணியம். பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, நட்டி நடராஜ் சார் நடித்து வெளிவந்து போன வருஷம் ஜனவரியில் வெளிவந்துச்சு. எனக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இங்கே வடபழனியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல இருக்க விடுதியில் வெளியில் நின்னாங்க. அசன் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தம்பி அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகுமா, கொஞ்சம் யார் என்னன்னு விசாரி அப்படின்னப்போ அவங்க மஞ்சக்குருவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களாம் சார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான்.
அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமான ராஜநாயகம் சார். எங்களுக்கு அப்போ நிறைய பேசணும் அவர்கிட்ட. என்னோட முதல் படம் அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் என்ன நம்பி மட்டுமே அந்த படத்தை தயாரித்தார். எங்களோட ப்ரொடியூசர் திரு டாக்டர் கா செந்தில்வேலன் சார் அவர்கள். அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த இவ்வளோ கோடி பணத்தை வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாரு, எப்படி என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் சார்கிட்ட வந்து நான் வந்து பல விஷயங்கள் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் கிஷோர் சார் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு. சார் அதில் வந்து வில்லனாக நடிச்சிருந்தாங்க, ராஜநாயகம் சார். அப்போ நிறைய கேட்டேன் அவர்கிட்ட, சார்கிட்ட வந்து, சார் எப்படி சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி வந்து இருக்குது, ப்ரொடியூசரை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படிலாம் நிறையா நான் வந்து சார்கிட்ட கேட்டப்போ நிறைய நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் தயாரிப்பாளர் ராஜநாயகம் சார். அவர் கூட இருக்கும்போது எங்கள் படங்கள் பண்ணும்போது கூட சீசாவில் வந்து சாருக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். சார் நீங்கள் வந்து நடிக்கணும், என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போது சார் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு பண்ணி கொடுத்தாரு. பெருசாக அவருக்கு நான் எந்த பணமும் அவருக்கு அதில் கொடுக்கல, வேணான்ட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்தவர், ஒரு சினிமா காதலர். மஞ்சக்குருவி பண்ணார். இப்போ கரண்ட்டில் கூட 2 படம் தயாரித்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? 2 படம், இந்த வஞ்சியோடு சேர்த்து இன்னொரு படமும். ஒரு சினிமாவை நேசிப்பவர், ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சினிமாவிலே ஒரு இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் சாருக்கு கொடுங்க. ஒரு நல்ல கலைஞர், இந்த வயதுலையும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. மியூசிக் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சாருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே தான் இருந்திருக்கான். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சொன்னா அப்படி இந்த மாதிரி சார் மியூசிக் நல்லா இருக்கு சார் அப்படின்னு. இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்ஷன் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருக்க பிரதர் ராஜேஷ் அவர்கள், மிகப்பெரிய துணிச்சல். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள்லாம் சின்ன சின்ன மனுஷங்களை எல்லாம் வளர்த்து விட்டு நல்லபடியாக மேலே கொண்டு வாங்க. உங்களை தவிர யாருனாலையும் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைங்க. நிறைய பேர் வந்து இதில் சேரணும். நிறைய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய இயக்குனர்கள் வந்து வர முடியல. தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்க சில பேர் வந்து மொட்டையடிச்சு அனுப்பிடுறதுனால அந்த தயாரிப்பாளர்களும் வந்து அடுத்த படம் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாகும், எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால சினிமா வாழணும். பத்திரிக்கையாளர்கள், மீடியாக்கள், நீங்கள் நல்லா எழுதி நல்ல படங்களை வந்து உயர்த்தி பிடிச்சு, நல்லா இல்லைன்னாக்க சுமாராக இருக்குன்னாவது எழுதிடுங்க. தயவு செஞ்சு எந்த படத்தையும் மொக்க அந்த மாதிரியெல்லாம் வந்து மீடியா சொல்லி யாரையும், எல்லாருமே வாழ்ந்துட்டு போகட்டுமே இந்த உலகத்தில். எல்லாருமே யார் என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டு போகட்டும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ வரட்டும். ஒரு தாட்டி விழுந்தாக்க இன்னொரு தாட்டி நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே புதுசாக வந்து தானே அடுத்தடுத்து மேலே போக முடியும். அந்த மாதிரி என்னையும் அப்படித்தான் நல்லா எழுதியிருந்தீங்க மீடியாக்கள். சீசாப்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை என்னை இங்கே அழைச்சு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு ராஜநாயகம் சார் அவர்களுக்கும் மேடம் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, மேடையில் இருக்க நான் வியந்து பார்த்த இயக்குனர்களில் முக்கியமானவர் திரு பேரரசு சார் அவர்கள். ஆமாம், நான்லாம் வந்து சிவகாசி படம், அந்த திருப்பாச்சி படத்துலலாம் சார் ஏதாவது ஒரு சீனில் அப்படி வந்துட்டு ஏதாவது பேசுவார். டே இவர் தான்டா இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிப்போம். அப்போ வந்து ஏதாவது பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போவார். என்னைக்காவது இவங்க பக்கத்துல எல்லாம் இவங்கள்ட்ட எல்லாம் பேசுவோமான்னு நினைக்கும் போது என்னோட சீசா படத்துக்கும் வந்து சார் வந்து எங்களை வாழ்த்தினாரு. ரொம்ப பெரிய மனசு படைத்தவர். சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப ஆணித்தனமாக உறுதியாக பல விஷயங்கள் அரசியல்வாதிகளையும் சரி அரசியலையும் சரி புரட்டி போடுற அளவுக்கு பல கருத்துக்களை சொல்லுவார். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தீனா சார், எனக்கு அவரோட நான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேஜ் டான்சர், மேடை நடன கலைஞன். அந்த திருடா திருடா சாங்கெல்லாம்
மேடையில் இந்த தனுஷா நான் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இப்பயும் அப்படிதான் இருக்கு, இன்னும் ஒல்லியாக இருப்பேன். அந்த பாட்டுக்கு மன்மராசா பாட்டுக்கு ஒரே நாளில் 4-5 ஸ்டேஜுக்கு என்னை 2 வீலரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அங்கங்கே போய் தனுஷ் வேஷத்தில் டான்ஸ் ஆடுவேன். ரொம்ப பிடிக்கும் சாரோட மியூசிக். இன்னைக்கு உங்கள் கூட எல்லாம் உட்காந்துருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கூல் சுரேஷ் அண்ணன் இன்னைக்கு மீடியாவெல்லாம் அதிர விட்டுட்டு இருக்காரு. அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் பாடலாசிரியர் மலையாளத்திலிருந்து வந்து இவ்வளோ அழகாக தமிழில் எழுதுறாரு, நம்ம தமிழை நேசிக்கிறாருங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் கதாநாயகி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் விஜய் முரளி அண்ணன் எங்கள் படத்தை போய் கூப்பிட்டுருந்தோம். திடீர்னு வந்து ஆடியோ லான்ச்சில் இருந்து அண்ணனை காணோம், ஏதாவது இந்த ஓரத்தில் ஏதோ சீட்டு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோச்சிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கூட நான் அண்ணன் பிஆர்ஓ கார்த்தி அண்ணன் கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒரு வேலைன்னு தான் போயிருக்காரு, மற்றபடி நம்ம எப்பயுமே அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் முரளி சார் அவர்களுக்கும் நான் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் கார்த்திக் அவர்கள் தான் என்னோட படத்துக்கும் பிஆர்ஓ. விஜய் கார்த்திக் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவார், எறும்பு மாதிரி. என்ன சொல்கிறோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செய்வார், எப்படி வேணுங்கிறோமோ அதெல்லாம் இரவு பகல் பாராமல் உழைச்சி அந்த படத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறதுல வந்து மெனக்கெட்டு எல்லா உழைப்பையும் கொடுப்பாரு. அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். யாரையாவது விட்டுருந்தேன்னாக்கா அண்ணன் இசக்கி ராஜா சார், இன்னைக்கு தான் நான் அவர் நேரில் பார்த்தேன். அவருக்கும் சந்திச்சதில் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. அனைத்து இந்த படத்தோட குழுவினர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கணும் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று பாமரனை மாற்றிய உன் உயிர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன், குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று, 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனிய வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி, பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி, பெண் நினைத்தால் மலையையும் மயில் கல்லாய் மாற்றுவாள், பெண் நினைத்தால் மலையையும் மயில் கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம், உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீர மகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வாழ்த்து இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த, வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர், இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள்,
உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி. உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தன்கண் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வேளையில் நல்ல பாடல்களை நமக்கு கண்ணுக்கு ஒளியாகவும் காதுக்கு கீதமாகவும் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், யுவர் நேம் சதீஷ்னோ? சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, இங்கே மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபுளில் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியில மாநிலங்களும் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த தமிழ்நாடு தான். ஆமாம், அழைக்கும். ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஆர் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆயிட்டீங்களா? அதுதான் தப்பு, உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆயிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி வஞ்சி வஞ்சி, சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்போது இளமையா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மள. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகா அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியா இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவா மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளா ஆயிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆயிடுவாங்க, அப்புறம் மூப்பாட்டியாவும் ஆயிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, ஆனா வஞ்சி என்பதை வந்து ஒரு இலக்கணத்தோட செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம பெண்களுக்கு போன ஆட்சியில எந்த பாதுகாப்பும் இல்லாம எந்த விதமான ஒரு நிறைய நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம், பலாத்காரம், நிறைய பெண்கள் சீரழிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன காலகட்டத்தில் போன ஆட்சியில் நடந்துச்சு. ஆனா இப்போ நம்மளுடைய முதல்வர் பெண்களுக்கென்றே பெண்களுக்காகவே தன் ஆட்சியை நடத்துவார் என்பதை சொல்லியிருக்கார். முதல்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருந்து போனவர் தான் அவரு. அதுல வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பெண்களுக்காக வந்து பேட்ரல் பேனை கொடுத்துருக்காங்க ஒரு 10-15 டேஸ் முன்னாடி. அது ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பாதுகாக்கணும் கிடையாது, பெண்கள் வந்து பாதுகாக்கலாம் என்பது அவங்களுக்கும் வேன், அவங்களுக்கும் சீருடை, அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்களை செய்து இந்த ஆட்சி செய்திருக்குது. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். இந்த வஞ்சி கண்டிப்பா இந்த வஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி படம் டைட்டிலே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆண் தாயாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த கவர்மெண்ட் நிலைத்து சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
தயாரிப்பாளர் மேடம், வாங்க மேடம். நீங்க மேடம், அதான் அனுபவம் மேடம். இந்த எப்படின்னா ஒரு பெண் என்பது நிறைய சொல்லிட்டேன் நான். அது வர 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 உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் ஆகுறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். அதுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். ரொம்ப சகிப்புத்தன்மை தானே ப்ரொடியூசர் ஆகும். ஆனால் நீங்கள் 3 படம் எடுத்திருக்கீங்களா? இந்த 3வது படம் வந்து வெற்றி அடைன்றாங்க. கண்டிப்பாக இது வெற்றி அடைஞ்சே ஆகணும் பெண்களுக்காகவே. ஏன்னா நீங்கள் வந்து சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி படத்தின் இசை வெளியீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பிரபல இயக்குனர் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும், பிரபல இசையமைப்பாளர் தீனா அண்ணன் அவர்களுக்கும், சீசா படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் அவர்களுக்கும், கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அக்கா அவர்களுக்கும், அருமை சகோதரர் ராஜநாயகம் அண்ணன் அவர்களுக்கும், படத்தினுடைய இயக்குனர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், படத்தினுடைய கதாநாயகி அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய படத்தினுடைய படத்தொகுப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறு உரையை நிகழ்த்துகிறேன். படத்தோட ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்பயுமே வந்து ஆடியோ லான்ச் வரும் பொழுது அவங்க சொல்லியிருப்பாங்க 2 சாங் போடுங்க, ஒரு ட்ரெய்லர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நம்ம ராஜநாயக அண்ணனுக்காக எவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நிறைய பாடல்களை பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. என்னென்னா இந்த பட்ஜெட்டில் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இதே நபர்கள்கிட்ட இன்னும் அதிகமான ஒரு முதலீடு தொகைகள் இருந்திருந்தால் அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிறு முதலீடு தயாரிப்பாளர்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த விமலா ராஜநாயகம் அக்கா அவர்களுக்கும் சரி, ராஜநாயக அண்ணன் அவர்களுக்கும் சரி, ஸோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா ஊடகத்துறை நண்பர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கி சினிமா இருக்க சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பேசிடுறேன். அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முழு பெயர் வந்து இசக்கி ராஜா. இதுதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலையும் எல்லாத்துலேயுமே இருக்க என்னோட ஆதார்லையும். எங்கேயுமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய ஃபுல் நேமை பயன்படுத்தியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய ஃபங்க்ஷன்லேயே வி ராஜா ராஜான்னு தான் வரும். ஸோ அது கூட நான் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்களுக்கு அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கள் வந்து நிறைய இசை வெளியீட்டு அளவில் தீன அண்ணனையும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை உங்கள் மேலே. எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாதிரி இருந்தது, சூழல் அப்படி இருந்தது. தயாரிப்பாளர்கள் அந்த போர்வை என் மேலே வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அப்போ நான் பார்க்குறேன், என்ன இவங்க எல்லா ஆடியோ லான்ச்லையும் போகிறாங்க, ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்ன இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லை, இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பல பன்முகத்தை நான் பேரரசு அண்ணன்கிட்டே தீனான்கிட்ட பார்த்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுலையும் அவருடைய இசை வெளியீட்டாளருக்கு வருகிறதிலையும் அவர்களை பாராட்டுவதிலும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றளவும் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த திரைக்கு பின்னாடியும் அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இன்றைக்கி அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அன்றைக்கி நான் திரையரங்கு வெளியில் நின்று வந்து இதே உதயம் தேட்டரில் வந்து 5 ஷோ, ஒரு ஸ்க்ரீனில் 5 ஷோ விஜய் சாரோட படம் போகுது, 25 ஷோ போட்டாங்க. அவ்வளோ க்ரௌட். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், வருவாயை ஈட்டி கொடுத்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அவரை தவறாக புரிந்து கொண்ட ஒரு கருத்து, அதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது மாதிரி சினிமாவில் எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அதனால பொறுமை நிதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் சொன்னார், சினிமா உங்களை மாற்றும், நீங்கள் சினிமா மாற்ற முயற்சி பண்ணாதீங்கன்னு. மாற்றணும் சினிமாவை மாற்றுறதுக்காக தான் வந்து இங்கே இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ணன் பேரரசன் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, தீனண்ணன் போராடுறாரு. ஸோ இந்த ராஜநாயகன் மாதிரியா இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், சினிமா நேசிக்கக்கூடியவர்கள் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிருக்காங்க, விலாசம் இல்லாமல் போயிருக்காங்க, நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் கூல் சுரேசனா இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுருக்கீங்க மீடியாவில். நீங்களாம் இந்த கருத்தை சொல்லுங்கள். லெஜண்டுக்காக எவ்வளோ புரட்சி பண்ணுறீங்க.
இந்த தயாரிப்பாளர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாம அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் வெளியில இல்ல, நடிகர்கள் மட்டும் தெரியுறாங்க, நடிகைகள் தெரியுறாங்க, தயாரிப்பாளர் இல்ல. ஒரு படம் எடுத்து அடுத்த படம் எடுக்கிறேன். எங்க 60 படம் எடுத்தேன், இந்த நெல்லை பாய்ஸ் படம் எடுத்தேன், ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறேன், 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தேன். இதே இடத்துல ஆடியோ லான்ச் பண்ண இப்போ வரைக்கும் அந்த படம் யூஎஸ் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ண முடியல. போராடிட்டு இருக்கேன். 0 கிரெடிட், ஃபுல் அமௌண்ட் கேஷ் வச்சு எடுத்துருக்கோம். பண்ண முடியல, பிசினஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ண முடியல. எங்க போய் முறையிட முடியும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ அந்த நிர்வாகத்தின் மூலமா வந்து நான் உள்ள வந்ததுனால இங்க எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறீங்க இல்லையா? இந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்துல ஒரு நிர்வாகியா போட்டியிட்டு கடந்த பிப்ரவரி 22 ஜெயிச்சதுக்கு வெக்கப்படுறேன், தலை குனிகிறேன், ஓப்பனா சொல்றேன். கேவலமா இருக்கு. இத்தனை தயாரிப்பாளர்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண ஒரு செயற்குழு உறுப்பினர். நிர்வாகம் இருக்கு, நிர்வாகத்தை நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அப்புறம் அதுக்கு நான் பல பிரச்சனைகளை சந்திக்கணும். சரிங்களா? அதனால வந்து இருக்கடம் தெரியாம இருக்கு, என்னால முடியல. என் மனசு அவ்வளவு கஷ்டப்படுது. எதுக்காக போராடணும்? எத்தனை வருஷம் என்ன வியாபாரம் இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க பாருங்க, கடந்த ஒரு 3 மாசத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு படம் ஓடி இருக்கும். கருப்பு படம் ஓடி இருக்கா? ஓடி இருக்குப்பா. எத்தனை கோடி? நல்லா, இது இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆயிருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிறு முதலீடு படத்துக்களை சொல்லுங்க, போட்ட பணம் வந்திருக்கான்னு பாருங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற அந்த கண்டென்ட்டுக்கான சார்ஜஸ் கொடுக்குறோம் பாருங்க, கியூபு, யூஎஃப்ஓ, டிஎஸ்ஆர்னு சொல்லி, அந்த சார்ஜஸ் கூட வராது தயாரிப்பாளர்களுக்கு. வேற எப்படி அந்த வருவாய் ஈட்டுவாங்க? ஹிந்தி பிசினஸ் ஃபுல்லா மூடிட்டாங்க, க்ளோஸ்ட். வேற என்ன இருக்கு? எஃப்எம்எஸ் க்ளோஸ்ட். யூடியூப் சேனல் இருக்கா? அது மட்டும் தாங்க இருக்கு, ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு. வேற என்ன இருக்கு வியாபாரம்? ஓடிடி க்ளோஸ்ட். ஷேர் வேணா கூட பண்ணித்தரேன் நான். எந்த வழிமுறைகளில் இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து விநியோகம் செய்ய முடியும், தொழில் ரீதியா நம்ம பாக்குறோம், வருவாய் ஈட்ட முடியும்? எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம வாய்க்கு பேசிக்கலாம், பெருமைக்கு பேசிக்கலாம். வஞ்சி படம் வெற்றி அடையணும் தான், இல்லன்னு இல்ல, அது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது கடுமையான உழைப்பை வெளிப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை இடங்களுக்கு அலைஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பேரம் பேசியிருப்பாங்க. ஒரு 2000 ரூபாயா, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து இங்க பினான்ஸ் பண்ணக்கூடிய பெரிய முதலைகள் இருக்கு பாருங்க. 20 கோடி பட்ஜெட்ல ஒரு படத்தை ஆரம்பிச்சு 30 கோடி கடனை வாங்கி ரிலீஸ் பண்ற முதல் நாளைக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்துல உட்காருவாங்க. அந்த 10 கோடி எடுத்துட்டு ப்ரொடியூசர் போயிடுவார், 20 கோடி எல்லாம் படம் பண்ணிருப்பாரு. அவங்க வாழ்வாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது போன்ற சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கும் படம் எடுப்பதற்கும் யாரும் பணம் கொடுக்க தயாரா இல்லை. அவங்க வாங்கியிருப்பாங்க எங்க தெரியுங்களா? 10 பைசா வட்டிக்கு, 5 பைசா வட்டிக்கு, கார் அடமானம் வச்சு, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு, சுத்தி இருக்க நண்பர்கள் கிட்ட வந்து 5000, 50000, 1 லட்சம். இன்னைக்கு கூட இந்த டிசபிலிட்டி லாவுக்கு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்க முதலீடு அப்படிங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளர் முதலீடு முன்னுதாரணமா பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து பினான்ஸ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியில யாரும் கிடையாது. பெரிய தயாரிப்பாளர்களாக கருதப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பினான்ஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி சினிமா இங்க வாழ்வாதாரத்துல ஒண்ணுமே இல்ல, ஜீரோ தான். இன்னைக்கு இங்க வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்கள் எத்தனை பேர் இது நாளைக்கு நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போடுவீங்க, இன்னைக்கு நைட்டு போயிட்டு லோட் பண்ணுவீங்க, பேப்பர்ல வரும், அடுத்தடுத்து பிரஸ் நோட்ல வரும், ஒண்ணுமே இருக்காது. அதாவது அந்த இடத்தோட போயிடும். ஏன்னா இங்க ஒண்ணும் இல்ல பெருசா சொல்றதுக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு தான். இதே ஒரு பெரிய செலிபிரிட்டி, பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான வீரியமும் வேகமும் எல்லா இடத்துலயும் வந்து உங்ககிட்ட இருக்கும். இது இயல்பான விஷயம், உங்களை குறை சொல்லல. நான் ஊக்கப்படுத்துங்க, சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்கப்படுத்துங்க. இது போன்ற வஞ்சி திரைப்படத்தை இருந்து வாழ்த்துங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அண்ணன் இயக்குனர் பேரரசன் அவர்களுடைய புகழ் வளர வேண்டும். இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டும். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் இந்த மேடை, இசை லிட்டராக வந்தால் கூட ஒரு மனசு கணத்து போய் தான் இருக்கு. இதற்கு முன் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, அதை நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி சிறை நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசையை வெளியிட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம்.
கடந்த ஒரு மாதத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அந்த இழப்பு வந்து அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா, பாக்கியராஜ், அது அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி, அவங்கள மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றி அடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலேருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர், பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். அவன் பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் வந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதி ராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்கியராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றிக்கடனாக இருக்கும். நம்ம எஸ்ஐகே ராஜா, ஆமாம், ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மேடையிலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கித்தான். அது தொழில்ங்கிறது. சினிமாங்கிற தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசியிருக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியன்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அப்படியே ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5-6 படமாக பண்ணணும். அதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தாரு போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அடுத்து இசையமைப்பாளர் தினா அவர்கள். ஆமாம், என்னோட திருப்பாச்சியோட அதான் முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். ஆமாம், திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டாக ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதையும்லாம். ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம்
ஆனால் என்னென்ன தீனா சார்கிட்ட திருப்பாச்சியில் புது டேரக்டர் தானே, புது டேரக்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாமல் ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாதிச்ச இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டீன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு சில சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ளே கொடுக்குற தண்டனையும் 4 சவத்துக்கு கொடுக்குற சொல்கிற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனைனா 4 சவத்துக்கு கொடுக்கக்கூடாது, அது மாதிரி தான். நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்துருக்காரு. ஆமாம், சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல இது வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லணும் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமா 4-5 வருஷமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன குடிசைர் தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் நிறைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரு எல்லாமே கேரளா. அந்த பாடல் இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தீனா சார் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர்கள், சினிமா மியூசிக் டைரக்டர் சதீஷ் சங்கருங்கிறது. ஆமாம், சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான், எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவர் சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடைய பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வந்தே வந்துச்சு. சில பெரிய பிடிச்சரு சில டேரக்டர்லாம் அனுப்பி கதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டுருக்கு, ஆண்டு நல்ல ஒரு இயக்குனருக்கு பாதையை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டுருக்கு. சின்ன பயம் வந்துச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்காக வந்து வேலையை பாரு. ராசு மதுரவன் வந்து மாயண்டு குடும்பத்தால் ஃபஸ்ட் என்னத்தையும் கேட்டார். ஃபஸ்ட்லாம் மாட்டேன்ட்டேன். அது என்னன்னா பயம்தான். நம்மளாம் அதுக்கு சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக இருந்தால் கிளம்பி வந்தோம், இப்படிலாம் நினச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடென்ட், தன் கதையில் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையே நாமளும் நடிக்கக்கூடாது, அந்த முடிவு தான். ஆனால் படமாக பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கிய, என்ன ஹீரோ நீங்கள் ஹைட்டாக இருக்கு, அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லைங்க, ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூட்டில் கொஞ்சம் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு ஹிட் வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்டதான் இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. இந்த படத்தோட கண்டென்ட்
வஞ்சி சேனா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் குணா அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லா இருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கண்ணீருங்க. எங்கள் பாரதிராஜா சாரோட வாய்ஸு நமக்கு ரொம்ப மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் வந்து ஒரு விஷயம் டைரக்டரும் பிடிச்சி சொல்லும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. ஊரெல்லாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. அது சித்தப்பா கூப்பிட மாட்டாங்க, பெரியப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. அது அது ஒரு ஒரு கலாச்சாரம். அது அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலேயே வச்சுருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் எங்கள் குடும்பத்தில் அப்படித்தான் பல வருஷமாக சித்தப்பா அப்பாவும் கூப்பிடுறது. சில நேரத்தில் எங்கள் சித்தப்பா பேர் விருது விருதப்பான்றது தெரியுது, எந்த அப்பான்னு தெரியல, விருதப்பா. ஆமாம், அது மாதிரி அது ஒரு ஈக்குவல்ஸ், அப்பா ஸ்தானத்தில் எல்லாரும் ஒன்று தான். அது மாதிரி இந்த கதையிலையும் ஆக்சுவலி சித்தப்பா தான் ஹீரோ. அதில் நான் கதை கேட்ட வரைக்கும் சித்தப்பா எந்த ஒரு கதையில் வந்து கதாநாயகியோட யாரும் டியூட் போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு ஒரு பட்டமாக அது. அந்த கதாநாயகிக்கு யார் ஆறுதலா சப்போர்ட்டா அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் ஹீரோ. அதுக்காக இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ. அந்த சித்தப்பா தான் நம்ம ராஜநாயகம் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அம்மா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அது தானே இது வேறு. ஓகே ஓகே ஓகே, இது வேறு. அது பாட்டு ஆடினது யாரு? அது வேறு. ஓகே 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 ஓகே. அதோட ஹோம்லியாக இருக்கேன் பார்த்து டக்குன்னு கிளாமராக இருக்குன்னு பார்த்துட்டாங்க. இந்த படத்தோட கதாநாயகி தான், அவங்களும் ஹீரோயின்ஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி, பெண்ணுங்கிறது தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோன்னே, ஒரு பொண்ணு பிறந்தோடனே, இப்போ ஒரு அம்மா மாசமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு. ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பிள்ளைன்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துருன்றாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும்போது மகாலட்சுமி பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமி வளரணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாக்ஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டேரக்டர் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அப்பாலாம் இருப்பிய. உடனே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பிள்ளை பத்துக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவோம். அவனுக்கு பெண் பிள்ளையை பற்றிட்டா பெருமைப்பட்டுங்க. பொம்பளை பிள்ளை தான் நம்மளை கவனிக்கும். இது வந்து நம்ம பெருமைக்காக சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளைன்ட்டு. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை ஒரு பிரச்சனை நிற்கும். ஆம்பளை பிள்ளை பொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷனும் கேட்க மாட்டாது, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லையான்ட்டு.
கரெக்டு தானே? அப்புறம் ஒரு அப்பா வந்து இப்போல்லாம் நிறைய இப்போல்லாம் கூழ் குடும்பம் இல்லையே, எப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக விட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு கொம்பு தண்ணி கொடுத்தவங்க போயிடுறான், பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் பொண்ணு வீட்டுக்கு போய் 1 மாதம் இருந்துருவாங்க சார். உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆச்சு, மருமகள்கிட்ட நம்ம சாப்பிடலாமா கேட்க முடியாது. பசிக்குது சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடவும் தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ கொடுத்தாத்தா சொல்கிறோமா, 1 மணி பசிக்க ஆரம்பிச்சாமா பசிக்குதுத்தா சாப்பிடலாமா. எங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதண்ணி கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மக வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி, ஆம்பளை வீடு பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்குது, பாவம்லாம் பாக்கி இருக்குது. அதனால் அந்த அந்த மேட்டர் சொல்கிறதா சார் அந்த வஞ்சி. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம் அரசியல் ரீதியாகவே வச்சுங்கள, ஏன்னா பெரிய விஷயம் சொன்னால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவர் அவரோட கைது செய்ய போகிறார். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ளே பூந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர் வாசலில் அவர் உட்காந்துருக்கார். பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம் அஞ்சா நெஞ்சன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கியிருக்காரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீர பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்றைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு மரியாதை வரும். ஒரு அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளை கூட இல்லை சார், பொம்பளை பிள்ளை கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்காக கைது இருக்கும் முதல்ல, ஏன்னா அது வீரப்பெண். அப்போ அப்பனுக்கு ஒன்று அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை வந்து கூட உட்காந்துருக்கு, ஆம்பளை யாரும் காணும்ல. அதனால நீ யாராவது பொம்பளை பிள்ளை பார்த்துருந்தா பெருமையாக போய் தூங்கியிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒன்றா அதுக்கு வந்து நிற்கிங்க. அந்த பெருமை சொல்கிறதான் இந்த வஞ்சி. இந்த வஞ்சிக்கு இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் பெத்தப்பா மற்றப்பான்னு இல்லை, அவருக்கு வந்து யார் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக வாழ்க்கை மீது அக்கறைப்பட்டாங்களோ அவங்க தான் அதுக்கு அப்பா. செத்துட்டா மட்டும் அப்பா இல்லை, யார் நம்ம மேலே அக்கறைப்படுறாங்களோ அவங்க தான் அப்பா ஸ்தானம். அதான சார் கதை? கரெக்டாக கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ரு ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இன்னொரு அதிசயம், தமிழை கற்றுக்கணும், எனக்கு தமிழ்னா உசுறு, தமிழை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்காரு அவர் ஒருத்தர், பாடலாசிரியர். நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்கு. படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனால் ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கல, தமிழ் பிடிச்சிருக்கனால ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்கள் தமிழை யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா
அது சரி அவர் இல்லை நீங்கள் என்ன பெண்டுகள் நீ பாட்டு எழுதுருக்கு அவர் ஈஸியாக பாட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த படத்தில் நடித்த அனைவருக்கும் அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமலதராஜ், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீமு, எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. நான் நாடார் இல்லப்பா, நான் கோனாரு. எங்கடா அவன்? எங்க போயிருந்த? சரி போ, சரி போ 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 போ. டென்ஷன் பண்ணிருந்தாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கார்த்தி, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி, அது வஞ்சி. இது இஞ்சி, அது வஞ்சி. வஞ்சி அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேடம், நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்னதான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மைதானே? அது மேடம் உண்மையா? எது சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர். ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார் அவங்க இயக்கி கதாநாயகன் நடிச்சிருந்தீங்க, சூப்பர். இங்கே நிறைய பேர் கேரளா தான் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சக்கப்பழம், புட்டு, கொண்டக்கடலை. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ எடிட்டர் கூட கேரளா தானே? எடிட்டர், ஆமாம், எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த குத்து டான்ஸு, அது லிரிக் யார் சார் எழுதுனது? ஓஹோ, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்துச்சு. நக்க நக்கிரி நார நக்கிரி, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்தீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அவர் தான் எழுதினாரா? ஆ சூப்பர் சூப்பர். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓஹோ, ஆ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானே சார்கிட்ட கேட்டேன் பாட்டு ஓடும்போது,
நல்லா இருந்துச்சு, சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இயக்குனர் வந்து டிவிகேவா என்னன்னு தெரியல, அவங்க அந்த லவ் பண்ணும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் வெறும் டிவிகே கலர் போட்ட பூவாக இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா அது? ஸோ அதனால் கேரளாலேயும் விஜய் சார் அங்கேயும் வெற்றி நடை போட்டுட்ருக்காரு, உங்களோட பாட்டிலே தெரியுது. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் பாக்கியராஜ் சார் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கர விமர்சனம் ஆச்சு. எனக்கு மனசு கேட்காம பாக்கியராஜ் சாரோட மகன் சோனு தான் அவரோட செல்ல பேர். சினிமாவில் தான் சாந்தனு சொல்லுவாங்க, நான்லாம் சோனு தான். நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருந்தாக்க மன்னிச்சிடுங்க சோனு அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நீங்கள் எப்போ அப்பா பார்க்க வரும்போதும் முருங்கை எடுத்துகிட்டு வருவீங்க, அதை நானும் பார்த்துருக்கேன், அப்பாவும் உங்களை நிறைய தடவை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க, தாழ்ந்தாலும் ஏசுவாங்க அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அடிக்கடி மீனாட்சி சுந்தரம் சார் கூட என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். ஸோ அப்போ சோனு வந்து என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, கண்டிப்பாக உங்களை அப்பா பாக்கியராஜ் சார் அவரோட அன்பை பெற்றவர் நீங்கள், அதனால் நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியவன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. சொன்னது நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஒரு சினிமா கலைஞனுங்க, என்னோட ஸ்டைலில் தான். அதுவும் நான் வந்து வேறு ஏதோ ஒரு தடைப்பட்ட பொருட்களையோ நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணல. பாக்கியராஜ் சார் என்றால் அதுதான் அடையாளம். பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் சில பேர் எனக்கு வந்து ஆதரவாக சொல்லியிருந்தாங்க, அது வந்து கூல் சுரேஷ் தவறாக எதுவும் பண்ணலைங்க. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் முருங்கை கட்டு எடுத்துகிட்டு போகாமல் அது மாலையாக கூட செய்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தோணலைங்க, புரியுதுங்களா? அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி கேட்டவுடனே நான் அவ்வளவு நொந்து போயிட்டேன். அதனால் தயவு செய்து நான் ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்புனால தான் என்னை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. அது எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்றைக்குமே உங்கள் மனசு நோகும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். இன்னொன்று, என்னை பற்றி பேசுங்க, பரவாயில்ல. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக என்னை பற்றி பேசுங்க. ஆனால் பார்த்திபன் சாரை அப்படி பேசலாமா? பாக்கியராஜ் சாரோட இயக்குனர், அவர் உதவி இயக்குனர், அவர் கூடவே இருந்தவர். அதனால தான் பாக்கியராஜ் சாரோட ஸ்டைல் என்னவோ அதே தான் பார்த்திபன் சார். அவருக்கு பேனா மாலை போட்டார், பேடு, பென்னு. இப்போ சமீபத்தில் கூட ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, மக்களை பார்த்த மாதிரி இல்லை, ரசிகர்களை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வேறு ஃபோட்டோவை மாற்றினாங்க. ஆனால் அதை கூட விமர்சனம் செய்துட்ருக்கீங்க. நாங்கள் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேளிக்கை பொருளா? என்னை பற்றி எதை வேணால் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சாரையோ பார்த்திபன் சாரையோ தயவு செய்து எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்மளாம் ரசிகர்கள் தாங்க. அதனால் தயவு செய்து என்னை பற்றி என்ன வேணா சொல்லுங்க. அந்த வித்தகன், புதிய பாதை படைத்த அந்த வித்தகனை பார்த்திபன் சாரை தயவு செய்து எதுவும் சொல்லாதீங்க. இப்போ பேரரசர், நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ பேரரசர் அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவருடைய அடையாளம் திருப்பாச்சி, அருவா. அவர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தால் கண்டிப்பாக பேரரசார் வீட்டுக்கு நான்
அருவா தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன், திருப்பாச்சி அருவா தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன். அது அவருடைய அடையாளம். இப்போ கூட பாருங்க, பேரரசு சார் மீசியை கூட ஒரு அருவா மாதிரி தான் வீரமாக தான் வச்சிருக்காரு. எத்தனை படம் இதுக்கு மேலே அவர் எடுத்தாலும் சரி, பேரரசு என்றால் அது திருப்பாச்சி தான். அந்த வீரமான அந்த அருவா தான் ஞாபகம் வரும். இதை நான் மட்டும் சொல்லலை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் சேலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் ஒரு ரசிகர் மன்ற ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பதாக தமிழர் பார்த்திபர் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சேலத்தில் மாவட்டத்துக்குள்ளவர், அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது ரசிகர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை அப்படின்னு பாடிட்டு, தொப்புள் கொடி ஊரவா இல்லவே இல்லை அப்படின்னு பாடிட்டு, இது வந்து திருப்பாச்சி படத்தில் வர பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அந்த திருப்பாச்சி படத்தோட பேரை தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படி ஒருத்தங்களுக்கும் ஒரு அடையாளங்க. அதனால தயவு செய்து சினிமாக்காரங்களா எதுவும் தவறாக சித்தரிக்காது. உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாங்க இருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு துக்க வீட்டில் போய் நான் போய் பாட்டு பாடிக்கிட்டு வேற எதனா காமெடி பண்ணிக்கிட்டு எது இருந்தேன்னா சொல்லுங்க. எனக்கு தான் தெரியும் அந்த அந்த துக்கமும் வேதனையும் என்னன்றது. என் வீட்டு நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட எல்லாருக்கும் நான் பொக்கே கொடுத்தேன். ஆனால் பாக்கியராஜ் சாருக்கு நான் முருங்கை தான் கொடுத்தேன். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், நீங்கள் பாக்கியராஜ் சாருக்கு அரசு மரியாதையை கொடுத்தீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சினிமாக்காரனாக கேட்கல, ஒரு ரசிகனாக கேட்குறேன், தமிழக மக்களில் ஒருவனாக கேட்குறேன். பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்டுங்க சார், தட்டுங்க சார். நன்றி சார். ஏன்னா அவருடைய படங்கள்ல நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ டபுள் மீனிங் அப்படி இப்படி இருக்குன்னு. படத்துல நடக்கிறது மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ அது அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு வெளிக்கொண்டவர் தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். அதனால இந்த குடும்பங்கள் கொண்டாடும் பாக்கியராஜ் சாரை, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பாக்கியராஜ் சாரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவரோட பேர் வைக்கணும்னு ரசிகர்கள் ஒருவனாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நடிகர் பாவா லட்சுமணன் அவர்கள், அவர் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு தங்க இடமில்லாமல் இருந்தார். அந்த தகவல் எனக்கு தெரிந்தவுடன் நான் லெஜண்ட் சரவணன் சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, அவருக்கு உதவிகள் தேவைப்படுது சார் அப்படின்னு. 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. தாய் உள்ளத்துடன் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்தது மட்டுமல்லாமல், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஒரு வீடு வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, மிக்சி, குக்கரு, எல்லா பொருட்களும், படுக்கிறதுக்கு பெட்டு, தலகாணி எல்லாமே நான் வாங்கி தரேன், நீங்கள் முதல்ல வீடு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர்கிட்ட சொல்லி அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு தாய் உள்ளத்தோட சொன்ன அந்த லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. லெஜண்ட் சார், நீங்கள் சினிமாவில் மட்டும் கதாநாயகன் இல்லை, நிஜத்திலும் கதாநாயகன். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் நிறையா பேருக்கு வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு பல பேர், பல குடும்பங்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்துட்டு வரீங்க. நீங்கள் நீடூடி வாழணும். அதே மாதிரி இந்த செய்தியை தெரிந்தவுடன் மாண்புமிகு
கல்வித்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் உடனே எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒரு வீடு ஒன்று ஒதுக்கி அவருக்கு வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு உடல் நலத்தோடு இருக்கிறாரு. அதனால ராஜ்மோகன் சார், நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து வீடு கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க. இதுதான் நான் இப்பவும் நினைக்கிறேன், ஒரு நல்ல அமைச்சரைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நல்ல அமைச்சருக்கு தான் சரியான பதவியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கொடுத்திருக்காங்க என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமைப்பட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாவா லட்சுமணன் அவர்களுக்கு உதவி செய்த அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் நடிகர்கள் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் நீங்க பல சேவைகள் செய்து கொண்டே இருக்கணும். டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னும் மென்மேலும் பல உதவிகளை மக்களுக்காக செய்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கொண்டு, வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. நன்றி, வணக்கம்.